மூணாவது வீட்டுல குரு இருக்கான், நாலாவது வீட்டுல சந்திரன் இருக்கான், அஞ்சாவது வீட்டுல தனசேகரன் இருக்கான், ஆறாவது வீடு காலியா இருந்தா நீ கொடுத்துட்டு போறியா? ஐயோ நான் அதை சொல்லலன்னா கட்டத்துல இருக்கிற வீட்டை சொன்னேன். இந்த ஜாதக பிரகாரம் உங்க பையன் சின்ன வயசுல ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருப்பானே. கரெக்டா சொன்னேன். அவன் ஆப்பிரிக்கா கண்டத்துல தப்பிச்சு வந்த குரங்கு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இந்த ஜாதக பிரகாரம் உங்க பையன் நீங்க பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டான். நான் பாக்குற பொண்ணு அவனுக்கு சித்தி முறை ஆகணும், அப்புறம் எப்படி அதை கல்யாணம் பண்ணுவான்? செத்த பொத்துறேளா, நான் உங்க பையன் லவ் மேரேஜ் தான் பண்ணிப்பான்னு சொன்னேன். அவன் நான் பெத்த பிள்ளையா? ஒரு கழுதையை காமிச்சு அது கழுத்த தாலியை கட்டுறானா கூட கட்டுவான். ஆமா, கழுதைக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சு கழுதையை என்னைய ஹனிமூனுக்கு வண்ணாந்துரைக்கு அனுப்பி வைக்க போறியா? அப்படி யாரு உங்க பையனா? இல்ல, அவருக்கு மச்சிச்சு. பார்த்தா தெரியல, அவர் பையன் தாயா. அதான் அப்பா முகத்தை அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். ஏண்டா எங்க அப்பா மூஞ்சி என்ன பெரிய வெங்காயமா அப்படியே உரிச்சு வைக்கிறதுக்கு யாரு டாடி இவன்? வந்ததுல இருந்து ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்கான். அம்பி பேசுற அழக பார்த்தா நாளெல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்ப ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போடு, இவன் பேசிக்கிட்டே இருப்பான், நீ கேட்டுக்கிட்டே இரு. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் காதல் ஜோடிக்கு பாரு. எத்தனை பண்றான் கண்ட புரிக்கு பாத்தீங்களா? வீட்டுக்குள்ள கூட்டு வரக்கூடாது எத்தனை தடவை சொல்றது? ஏண்டாடி அதுக்காக பில் கேட்ஸையும் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸையுமா கூட்டு வர முடியும்? நீ குடுக்கற 10 ரூபா பாக்கெட் மணிக்கு இவனுங்க தான் என் கூட வரானுங்க. உங்க அப்பா வந்து 10 ரூபாய் பாக்கெட் மணி குடுக்கறாரு, நான் எங்க பாக்கெட் மணி கேட்டுவோன்னு நினைச்சு எங்க அப்பா பாக்கெட் எல்லாம் கிழிச்சுறாங்க. சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. நான் என்ன எழுவு வீட்டுக்கா போயிட்டு வரேன், குளிச்சுட்டு வந்து சாப்பிடுன்ற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் தானே போயிட்டு வரேன். ரெண்டுமே ஒண்ணுதான்டா. நல்லா சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேணாம். ஏன்பா வர வழியில ஏதாவது திருட்டு வந்தியா? நான் பேக்கடை பக்கமா வரத பாத்துட்டு வர்ற வழியில ஏதாவது சாப்பிட்டியான்னு கேக்குறியே, நான் என்ன நாயா? நாயா இருந்தா கூட நான் சொல்றதெல்லாம் கேட்டிருக்கேன்பா. நாய் பாசா இன்னொரு நாய்க்கு தானே தெரியும். அப்ப நான் பார்த்து இந்த நாய் என்ன நாயின்னு சொல்றான், பாத்துக்கிட்டு சும்மா இருக்க? அப்போ கொலை போட்டு நாயினை கன்ஃபார்ம் பண்றியா? இதுல 12 பொண்ணுங்க போட்டோ இருக்கு, ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு. மீதி 11 பொண்ணுங்க போட்டோ வச்சுக்கிட்டு ப்ரோகிராம் மேல பண்ண போறியா? இந்த அப்பனுங்களே இப்படிதான், ஒரு பிள்ளைய பெத்து வச்சுக்க வேண்டியது, 12 போட்டோவை காமிச்சு இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணு குழப்ப வேண்டியது. இப்ப என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? டேய் ஜீவா, காலகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரன் பேத்திகளை பாக்கணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்காதா? ஆமாப்பா, நாங்க பேரன் பேத்தியை தூக்கி கொஞ்சிறப்போ அதுக்கு எங்க மேல மூச்சா பெஞ்சா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுக்கு ஏன் பேரன் பேத்தியை தூக்குறீங்க? என்ன தூக்குங்க, நிறைய மூச்சா பெய்யுற. விழியில் விழி மோதி இதய கதவென்று திறந்ததே, இரவு பகலாகி இதயம் கிளியாகி பறந்ததே. ஹே காதல் நெஞ்சே யாரோடு சேர்ந்து இங்க கூட்டம் பள்ளிக்கூடத்துக்கு பரிசு எழுத போறேன்னு சொல்லிட்டு இங்க கூடத்தை வேடிக்கை பார்த்துட்டு அச்சனா சரி. பச்சைக்கு போனா எப்படி போறது? ஆல் டிக்கெட் இந்த புக்ல தானே இருக்குது. இந்த 2 நாதாரி புக் தர மாட்டேங்குறா. என்னடே பரிசைக்கு போற பையன் புக்க புடிங்கி வச்சுக்கிட்டு இதய கதவு திறந்திருக்குது, இரும்பு கதவு திறந்திருக்குது பாட்டா பாடிட்டு இருக்கீங்க. நான் விஜய்ங்கண்ணா, அக்கா ஷாலினிங்கண்ணா, நாங்க 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா. ஏண்டா வினு சக்கரவர்த்தி காந்திமதி மாறிட்டு நீ விஜய் இவ ஷாலினியா? நீ முன்ன பின்ன விஜய பாத்திருப்பியா இல்ல நீதான் ஷாலினிய பாத்திருப்பியா? டேய் கொஞ்சம் கீழே வாடா. மாவன என்கிட்ட சொன்ன மாதிரி இனிமே வெளியில யார்ட்டா சொன்ன நான் ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வந்து அடிப்பேன். சொல்லு ஆள் சொல்லு ஆள் சொல்லு ஆள் சொல்லு. ஏங்கி நாங்க உங்க பின்னாலேயே நடந்துட்டு வரோமே, தெரியுதா இல்லையா? ஏண்டா இது பண்ண ஐயா கூடா, அவங்க என்ன காதுக்கு பக்கத்துல 2 சைட்ல சைட் மிரர் வச்சுக்கிறாங்க, பின்னாடி வருது தெரியறதுக்கு. நம்ம தானே முன்னாடி போய் பேசணும். ஹலோ மிஸ்டர், நானும் காலையில இருந்து பாத்துட்டே இருக்கேன், சும்மா எங்க பின்னாடியே வரீங்க? கருவேட்டுக்காரி காலம்பரில இருந்து எங்களை தான் பாத்துனுங்கிறியா? அப்ப அங்கே மறைஞ்சு பேச வேண்டியதாண்டி. எதுக்கு 10 கிலோமீட்டர் எங்களை ஹலோ தேவையானது பேசாதீங்க, எதுக்கு எங்களை ஃபாலோ பண்றீங்க? ஆமா இந்த அம்மா ஃப்ரீடம் போயிட்டு ஜான்சி ராணி இவங்க பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. ஏங்கி மூஞ்சு ஒரு மாதிரி மூஞ்ச வச்சுட்டு எங்களையும் ஃபாலோ பண்றேன்னு கேக்குறியா? மிஸ்டர் ரங்கூன் ராஜ் கபூர்
பெருச்சாலி மாதிரி மூஞ்சிய வச்சுட்டு இந்த மூஞ்சிய பார்த்து மூஞ்சி நீ கிண்டல் பண்றியா? இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? இங்க பாருங்க ஜீவா, அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளை நீங்க எல்லாம் கிண்டல் பண்ணா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. ராஜ் கபூர், நானும் எத்தனையோ பொண்ணுங்களை பாத்துருக்கிறேன். தான் அழகா தெரியணுன்றதுக்காக கூடவே ஒரு அட்டு பீச கூட்டுன்னு சுத்துவாளுங்க. ஆனா இவ ரொம்ப ரொம்ப அழகா தெரியணுன்றதுக்காக ஒரு ஆம்பளைக்கே பொம்பளை வேஷம் போட்டு கூட்டுன்னு சுத்துறான்னா பாத்துக்கையே. நான் அழகா இருக்கணும்ன்றதுக்காக உங்க 2 பேரையும் கூட சேர்த்து சுத்துறது இல்லையா? பவுடர் போட்ட பண்ணி பர்சனாலிட்டி பத்தி பேசுறேன் பாத்தியா? அவனை பால் டால் வச்சு கொன்னுடுவோம். மினி டைம் ஆயிடுச்சு, வா வீட்டுக்கு போலாம். நீ என்ன சீக்கிரம் வீட்டுக்கு போய் மீசியா சேவ் பண்ண போற? கொஞ்ச நேரம் சும்மா நில்லையே. 2 பேரும் லவ் பண்ணிட்டான். அடி எருமாட்டுக்கு எடுப்பாட்டவன அவங்க என்ன லவ் பண்றாங்கடா. லவ் பண்றாங்க. லவ் பண்றது பூஜா பண்ணாங்கல்ல, ஒரு தாய் மாமா வந்து சீமந்த கெஞ்சி வைப்பாரு. ஜீவா, நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீ வெக்கப்படுறியா? நான் வேணா இவள பதிர்க்குள்ள இட்டுன்னு போயிடுறேன். நீ போய் கேட்டாடி நின்னு யாருன்னா வராங்க பாரு. ஓகே. காலம்பர்ல இருந்து தொண்டை தண்ணி வத்தா இவன் பொம்பளை எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லுகிற. அப்படி இருந்தும் புதாருக்குள்ள இட்டு போறேன்றிய. நீ எப்பேற்பட்ட காஞ்சி போன கர்மாந்திர புடிச்ச நாயா? அப்ப இவங்க 2 பேரையும் லவ் பண்ண சொல்லு. ஜீவா, லவ் பண்ணு ஜீவா, லவ் பண்ணு. கமான் ஐசே, கமான் ஐசே, கமான் ஐசே. அட பாவி, எங்கேயோ சாராய கேஸ் பிடிக்க போன எஸ்ஐய கமானேசேன்னு வர வச்சு அநியாயமா என்ன மம்பள மாட்டி விட்டியாடா நாரவாயா. என்னடா இங்க கூட்டம்? செயற்குழு கூட்டம் பந்து பண்ண போறோம். ஆமா இன்ஸ்பெக்டர், பந்து பண்ணி ஃபுட்பால் விளையாட போறோம். விளையாடுறதுக்கு நீங்களும் வரீங்களா? செருப்பால் அடிப்பேன். எங்கடா எல்லாரும் கிளம்பிட்டீங்க? வாய் நமனமானுக்குது. அதான் மவுண்ட் ரோடு வரல போய் எச்சத்து போயிட்டு வரலான்னு போறேன். எச்சத்து போறதுக்கு மவுண்ட் ரோடு போறியா? போலீஸ் கிட்டே நக்கல. போலீஸ் கிட்ட நக்கல் பண்ணா போலீஸ் கிட்டே நக்கலான்றீங்க. வக்கீல் கிட்ட நக்கல் பண்ணா வக்கீல் கிட்டே நக்கலான்றீங்க. நாங்க யாருக்கிட்ட நக்கல் பண்றது? ஓ, உனக்கு அவ்வளவு நக்கலா? மவன இன்ஸ்பெக்டர், அவன் மேல கைய வைக்காதீங்க. நான் யார் தெரியுமா? பெரிய இடத்து புள்ள. ஆமா, இவன் பெரிய இடத்து புள்ள. அவன் எங்க வீட்டு புள்ள. இவன் தேவராஜ் புள்ளன்னு சொல்ல வந்தா போலீஸ்காரனே டாங்குறியா? மவன பண்ணி வாயா, வாயை வச்சு சும்மா வேண்டா. நீ பேச எனக்கு அடி விழுதா. நீ சும்மா இருச்சிவா. இந்த இன்ஸ்பெக்டர் நான் ஹைகோர்ட் வரல கொண்டு போய் நிறுத்துவேன். ஏண்டா கரிப்புச்ச சட்டி மாடி இருந்து நீ என்ன ஹைகோர்ட்ல நிறுத்த போறியா? மகன சார், அந்த நாய்க்கு ரெயின் கோட்டை தவிர வேற எந்த கோட்டும் தெரியாது சார். நான் அடி வாங்குற குஷியில கூட பேசி ட்விஸ்ட் அடிக்கிறான் சார். சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொண்ணு யார்? இந்த பொண்ணு அமெரிக்கா தூரத்திலே இருக்கு. உன் பக்கத்துல தானே இருக்கு. அந்த பொண்ணையே கேட்க வேண்டியதானே. அடிச்சிருவான்னு பயமா? யாருக்கு பார்த்து பயம்ன்ற மகன? சார், நானே சொல்லிடுறேன் சார். இது நான் கட்டிக்க போற பொண்ணு சார். அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். குடு கை குடு. மேக்கப் அதிகமா போட்டு இருக்குதாங்க. அந்த பொண்ணு யாருன்னே உனக்கு தெரியல. உன் தங்கச்சி சார். மினி என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ. முதல்ல தலை கூத்துறாயா வர சொல்றா. ஏண்டா டேய், 6 மாசத்து கோயிலுக்கு ஆடுற மாதிரி தலை ஏண்டா நிக்காம ஆடிக்கிறாங்க. கோச்சிக்காதீங்கண்ணா, இது நம்ம ஸ்டைலுங்கண்ணா. என்ன ஸ்டைலோ கர்மாந்திரமோ பாடி தோல. என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. தத்தளிக்கும் மனமே தத்தை வருவாளா, முட்டு இதழ் முத்தம் ஒன்று தருவாளா, கொஞ்சம் ஒரு கொலு சொல்லி கேட்கிறதே. மிஸ்டர் ரங்கூன் ராஜ் கபூர், இந்த கொலுசை எடுத்து நீ எங்கங்கண்ணா போறீங்க? இதை வச்சுட்டு தூரா வர முடியும். விளையாட்டு பொண்ணு தொலைச்சிருச்சு. இதை கொண்டு போய் அவங்க வீட்டுல கொடுக்க போறோம். ஏன் அந்த பொண்ணே இங்கதான் இருக்கு, நீ அது கையிலே கொடுத்துருக்கலாமே. மறுபடியும் எங்க தொலைச்சிருச்சுன்னா அவ்வளவு நல்ல எண்ணம் உனக்கு. ஏண்டா நாதார் நாய, இந்த கொலுசை எடுத்துக்கு நீ நேரம் தேடு கடைக்கு தான் போறன்றது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். பழைய சோத்திலே பஞ்சாமிரதம் பண்றேன். நீ கொலுசை கொடுறாங்க. என்னை தாலாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ, தங்க தேராட்டம் வருவாளோ, இல்லை ஏமாற்றம் தருவாளோ. இப்ப தவட மேலேயே ஒண்ணு தருவேன். ஏண்டா எறும்பு மாடு மாதிரி வளர்ந்துருக்க. உன்னை தாளாட்டுறதுக்கு என் தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்கோம். தங்கச்சியை வளர்த்து வச்சிய, அதுக்கு மீசதாடி வளர்த்து வச்சியா பாரு. அசல் பொம்பளை மாதிரி இருக்க. தங்கச்சின்னா பொம்பளை தான்டா. அப்ப ஆம்பளை எப்படி இருப்பான்? ஏண்டா டேய், இவ்வளவு பெரிய மனுஷனா வளர்ந்தோம். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் கூட உனக்கு இன்னும் தெரியல இல்லடா. நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ.
மீசை வச்சிருக்கிறவன் தான் ஆம்பளை, மீசை இல்லாதவன் பொம்பளை. அப்போ உனக்கு மீசை இல்ல, அப்ப நீ பொம்பளை. ஐ லவ் யூ. சொல்லு சொல்லு சொல்லு. கார் அங்கே இருக்கட்டும், வந்து வண்டியில இருப்பா. ஜீவா, கொப்பனுக்கு பொது அறிவு தான் இல்லன்னு பார்த்தா அடிப்படை அறிவு கூட இல்லையாடா. கார்லயாவது 10 பேர் அட்ஜஸ்ட் பண்ணி கூட போலாம், பைக்ல வேண்டாம் பண்ணாடு நாய். ஆயமுடா, உங்க அப்பா நினைச்சா பைக்ல ட்ரிபிள்ஸே போண்டா. ஏற்கனவே அது சாவி இல்லாத திருட்டு வண்டி, இதுல ட்ரிபிள்ஸ் வேற போய் போலீஸ்காரங்கிட்ட லாடம் கட்டிக்க சொல்றியா? இதெல்லாம் நம்ம கிட்ட நடக்கவே நடக்காதுங்கண்ணா. ஜீவா, வண்டியில வந்து ஏற போறியா இல்லையா? வா மினி. 2 பேரும் இல்லடா, ஒருத்தரை மட்டும் தான் அழைச்சிட்டு போவேன். உனக்கு ஒருத்த மட்டும் தான் வேணும்னா இதோ கண்ணாடி போட்டுக்கான் பாரு கபோதி, அவனை மட்டும் கூட்டு போ. நான் மினி இல்லாம வர மாட்டேன். எப்படா, நீயோ ஒரு வயசு பையன், அவளோ ஒரு வயசு பொண்ணு, பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்குடா. என்னங்கண்ணா சொன்னீங்க? சிகரெட்ல கூட தான் பஞ்சு நெருப்பு பக்கத்துல இருக்கு. அதுக்கு இங்க வந்து சொல்லுங்கிறான் பாரு மாமன. ஏண்டா, எனக்கு ஒரு நல்ல உங்க அம்மாவுக்கு எனக்காவது சண்டை வந்திருக்கா இல்ல? வயசான காலத்துல வாய வச்சு சும்மா அட்ரா அட்ரா அச்சா வீட்டுல போய் ஒத்தனம். சொல்றாங்கல்ல போடா. ஜீவா, நீங்க உங்க அப்பாவோட சண்டை போடாதீங்க. நீ வேற மேனே, அப்பனும் புள்ளியும் டெய்லி குடிச்சு சண்டை போட்டுக்கிட்டே உனக்கு பைப்பு. ஊர்ல ஒரு ஜனங்களா இதை வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அதே வாங்கி நீ எவ்வளவு தள்ளு பாக்குறான், பொழுதுன்னு ஒண்ணு போடுறான். எனக்கு இந்த சண்டை பிடிக்கல, நான் வரேன். மினி, இந்த சண்டை பிடிக்கலன்னா என்ன? கத்தி சண்டை கம்பு சண்டை எல்லாம் போடுற மினி. போகாத மினி, மினி என்னை விட்டு போகாத பிளீஸ் மினி. என்ன தேவைப்பட்ட இன்னும் உனக்கு? உங்க தங்கச்சிய ஒரு கிறிஸ்டியனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப என் பையன் கிறிஸ்டினா மாறிட்டான். வந்து உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஆமாங்க, எங்களுக்கு இருக்கதோ ஒரே ஒரு பையன், உங்களுக்கு இருக்கதோ ஒரே ஒரு தங்கச்சி, 2 பேரையும் ஒரே பாடையில உட்கார வச்சு முடிச்சிடலாங்க. கண்ணவக்காரிய கட்டிக்கின பாத்தியா, மேடைக்கு பாடுறா, அப்படியே அந்த பாடையில வச்சு அவளை கொளுத்துப்பா. எல்லாத்தையும் மட்டமட்டியா பேசு. என்னப்பா பண்றது, அவங்க அம்மா பேர் பழனி, அப்பா பேர் திருப்பதி, அதான் எல்லாத்தையும் மட்டமட்டியா பேச. கல்யாணம் பண்ண போறீங்க, கொடுக்க போறீங்க, அப்படியே அவனுக்கு பின்னாடி ரிவிட்டு கொடுப்பா. ஏண்டா, இப்பதான் பொண்ணு கேட்டே வந்திருக்கேன், அதுக்குள்ளேயும் ட்ரீட் கொடு நான் கேக்குறேன். இவன் மட்டும் இல்ல, கல்யாணம் வீடா இருந்தாலும் சரி, கருமாதி வீடாலும் சரி, அதான் புதுசா ஜட்டி வாங்கினா கூட சரி, லீவ் பட்டு ட்ரீட் கேட்கறதுக்கு ஒரு கும்பல் துப்பானுங்க. இந்த வாயில இருந்து வரவே கூடாது. அங்கி போட்டதுக்கே 3 ட்ரீட் கேட்ட நாய் நீ. ஏப்பா இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? இதே வீட்டை பாத்துக்கிட்டு இருந்தா அப்படி 4 வீடு பாக்க வேணாம். ஏப்பா தாளம்பாட்ட சிக்னல் இறக்கி விடுன்னு சொன்ன நீ தான் கேட்கல. பொண்ணு பார்க்க வந்த இடத்துல பிச்சை எடுக்கிறான். ஜீவா, மினிய வர சொல்லு. மினி, உங்க அண்ணன் ஆசைப்பட்ட மாதிரி நான் கிறிஸ்டினா மாறிட்டேன் மினி. மினி பிளீஸ் மினி, மினி வெளியே வா மினி, மினி வா மினி. சலாம் அலைக்கும். சிவன்ராஜ், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? உங்க பையனுக்காக நீங்க கிறிஸ்தவ மதத்துக்கு மாறின மாதிரி என் தம்பி ஒரு முஸ்லீம் பொண்ணை காதலிச்சான், அவனுக்காக நாங்க முஸ்லீம் மதத்துக்கு மாறிட்டோம். ஏய், இப்ப நான் என்னடா பண்றது? நீங்களும் முஸ்லீம் மதத்துக்கு மாறினாதான் என் தங்கச்சி சகிலா பானுவ உனக்கு நிக்கா பண்ணி தருவேன். விளையாடுறீங்களா? டிராமா கோட்டையில லைட்டுக்கு முன்னாடி மாத்திர கலர் பேப்பர் மாதிரி மரத்தை மாத்திக்கிறீங்களா? மாவு ஒன்னா இருந்தாலும் அதுல இட்லி தோசை ஆப்பான்னு சொல்றது இல்லையா? அதே மாதிரிதான் மதங்கள் வேற வேற இருந்தாலும் மனிதர்களும் ஒண்ணுதான். என்ன சொல்றீங்க மிஸ்டர் ஸ்டீபன் ராஜ் என்ற காதர்பால்? அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே, இனிமே பாட்டு பாடி முடிச்சிட வேண்டியதுதான். சகிலா பானு டான்ஸ் கரோமா. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேர்.